காலையில குருவி காக்கா மாதிரி பறந்து போய் ராத்திரி வந்து அடுங்குறாங்க. என்ன அடுக்குது நம்ம சொந்த ஊர்ல நம்ம பசங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அது ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா காலத்துக்கும் அவங்க தான் எம்எல்ஏ. காலையில குருவி காக்கா மாதிரி பறந்து போய் ராத்திரி வந்து அடுங்குறாங்க. என்ன அடுக்குது நம்ம சொந்த ஊர்ல நம்ம பசங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அது ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா காலத்துக்கும் அவங்க தான் எம்எல்ஏ. ஒரு வேலை செஞ்சாக்கா கரெக்டா வந்து அப்ப செஞ்சு கொடுத்துடுறாரு. வைக்கல, தண்ணி காட்டும், லைட் காட்டும், எல்லாத்துக்கும் என்ன இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஒரே போன் பண்ணாவே போதும், வீட்டுக்கிட்ட கூட போக முடியாது. அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா சந்தோஷப்பட்டு ஒரு விஷயம் கூட ಈ ಪೈಪ್ನಲ್ಲೆಲ್ಲ 15 ಕೊಳಾಯಿ ಹಾಕ್ಸಿದ್ದೀನಿ. ಈ ಲೈನ್ ಅಲ್ಲೇ ಹೊಸ ಬೋರ್ ಇದು. ಈ ಲೈನ್ ಇದಕ್ಕೆ ಲೈನ್ ಹಾಕಿದ್ದದು. ಇದು ಲೈನ್ ಅಲ್ಲೇ ಪಬ್ಲಿಕ್ ಟಾಪ್ಸ್ 15 ಹಾಕ್ಸಿದ್ದೀನಿ. ಮತ್ತೆ ಇದಕ್ ಬೇಕಾಗಿರುವಾಗ ಇದಕ್ಕೆ ಯೂಸ್ ಮಾಡಬಹುದು, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಾಗ ಅದಕ್ಕೆ ಯೂಸ್ ಮಾಡಬಹುದು. ಪಬ್ಲಿಕ್ ಕೆಳಗಡೆ ಬೋರ್ ನಡೀತಾ ಇದೆ, ಬೇಕಾಗಿರುವಾಗ ಅದ ಪಬ್ಲಿಕ್ ಬಿಡ್ಕೋಬೇಕು. ಇಲ್ದಿದ್ರೆ ಕೆಳಗಡೆ ಹೋಗುತ್ತೆ, ನೀರು ವೇಸ್ಟ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಅದು ಓಪನ್ ಮಾಡಲ್ಲ ಜಾಸ್ತಿ. இங்க ஒரு ஆட்டோ, இங்க ஒரு ஆட்டோல ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த நல்லா ரெடியா இருக்குதா? சரி, அப்புறமா தான் நாங்க அது சரி கேட்கலாம். வந்திருக்குதுங்க, பேர் வந்திருக்குதுங்க. உங்க பேர் வந்திருக்கு மேடம். ಎಲ್ಲ ಲಿಸ್ಟ್ வந்துக்குது. உங்க லிஸ்ட் பேர் வந்துக்குது. லிஸ்ட்ல அவர் நோட் கொண்டு ಬಂದಿದ್ದಾರೆ. देख के आइए, जाके लिस्ट में है इनका नाम, देख के आके फिर अभी पूछ रही है मैडम. அது கேட்டது தப்பு இல்ல, சொல்லவே இல்லையே. கேட்டுக்கறோம் உங்களுக்கு என்னன்றாங்க, அவ்வளவு சின்சியரா போய் அந்த லிஸ்ட்ல பாத்து வந்துக்கறாங்க அப்படின்றாங்க. அந்த ಅಪ್ಲಿಕೇಶನ್ ವಾಂಗಕ್ಕೆ ಇದಲ್ಲ ವಾಯಿನ್ ಬಂದನೆ ಆಯ್ತು. ಒಂದ್ 10 ಜನ ನಾ ಲೇಔಟ್ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬರಕ್ ಕಳ್ಸು. ತುಂಬಾ ಹತ್ರ ಅಲ್ಲ, ನಿನ್ ಕಾರಲ್ಲೇ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ತೋರ್ಸ್ಬಿಟ್ವಾ, ಅವಾಗ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಏನ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತೆಲ್ಲ. ನೋಡ್ಕೊಂಡ್ ಬರ್ಲಿ. ಅವಾಗ ಯಾರು ಇವರೆಲ್ಲ ಸೆಲೆಕ್ಟ್ ಆಗಿದ್ದಾರೆ ಕಾರಲ್ಲಿ ಕೂರಿಸ್ಕೊಂಡು ಅವಾಗ ಅವ್ರಿಗೆ ಐಡಿಯಾ ಫಸ್ಟ್ பாத்துவாங்க. அப்ப தெரியும் இல்லீங்களா என்ன பண்ணிராங்க டெவலப்மென்ட். எல்லாரும் கூப்பிட்டு ஆட்டோல கூப்பிட்டு அது காமிச்சு மாட்டாங்க ஒரு இது இல்லையா? சரி, ನಾಲ್ಕು 2 ಕಾರ್ ಅವ್ರಿಗೆ ಲಿಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇದೀವಿ ಅಂತ ಅರ್ಧ ಕಿಲೋಮೀಟರ್ ಇಲ್ಲ ಇವರಿಗೆ. ಆಮೇಲೆ ಎಲ್ಲಿ ಅಂತ ಅವ್ರು ನೋಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಒಂದ್ಸತಿ ಹೋಗ್ ಬಂದ್ರೆ ಸಮಾಧಾನ ಆಗುತ್ತೆ. இவ்வளெல்லாம் மேடம் கேஜிஎஃப் பண்றாங்க இல்ல, இவ்வளெல்லாம் செய்யறாங்க இல்ல, அதுக்கு நன்றி கடனை நம்ம என்ன பண்ணோம் மேடம்க்கு? ஆண்டி இங்கெல்லாம் ஹையஸ்ட் ஓட்டு குத்துக்கிறவங்க நம்ம மேடமுக்கு. எம்பி எலெக்ஷன் ஆகட்டும், எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகட்டும், எல்லாருக்கும் 65 வயசுல பூரா எங்க வயசெல்லாம் கழிஞ்சிச்சு. இந்த மேடம் வந்து பாடுதான் கேஜிஎஃப் ஹிஸ்டரியிலேயே இவ்வளவு வேலை இருக்குது. இதுக்கு மேலேயும் ஆயினே இருக்கும். சும்மா பேச்சு சொல்ல உண்மை அதுதான். சின்ன 80% போலிங் ಮಾಡ್ತೀವಿ. ರೆಡಿ ಮಾಡ್ತಾ ಇದಾರ. ಸ್ವಲ್ಪ ಸೇಫ್ ಹ್ಯಾಂಡ್ಸ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಊರಲ್ಲೇ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸೇಫ್ಟಿ ಇದೆ ಅಂತ ಒಂದು ಆಶ್ವಾಸನೆ ಬಂದಿದೆ. 2-3 months
because most of the investors are ready to come because our place is very close to Chennai Express Highway, and the locality of the 294 acres is also it is very close to Chennai Express Highway. And minister also he has come and he has taken some initiatives. Another 2-3 months you will get to know what We are changes. very humbled that you put that effort. It was my dream project also. ಯಾರು ಇಲ್ಲಿ ಓದ್ತಾರೆ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಸಿಗಬೇಕು. That was my dream. ಮದುವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. Okay. మేడం ఒక రిక్వెస్ట్ ఈ బీ షాప్ లో ఉండేదానికి ఇక్కడ పల్లగుచ్చిల ఒక గుడి కూడా గోపురం లేదు సార్. ఈ గుడికి నా ఒక గోపురం కట్టియండి. ఏ గుడికి గోపురం కూడా వద్దు, చిన్నదిగా కట్టిస్తా చాలు. ఇది వచ్చి నిండా గుడి ఉంది, ఒక దానికి కూడా గోపురం లేదు. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாளே. இனி ஒரு ஜன்மம் எடுத்து வந்தாலும் மகனாகும் வரம் தருவாய். உன் வீட்டு சின்ன குயில் நீ கொஞ்சம் வண்ண குயில் இந்த மேடம் வந்து பாடுதா கேஜிஎஃப் ஹிஸ்டரியிலேயே இவ்வளவு வேலை இருக்குது. இதுக்கு மேலேயும் ஆயிலே இருக்கும், ஆயிலே கூட இருக்கும், மேல கூட ஆயிலே தான் இருக்கும். வாசமில்லா மலரிது
வசந்தத்தை தேடுது வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது வைகையில்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும் வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது பாட்டுக்கொரு ராகம் ஏற்றி வரும் புலவா உனக்கே ஆசை நிலவவள் மேலே மெட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனை உனக்கே ஆசை கலைமகள் போலே மெட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனை உனக்கே ஆசை கலைமகள் போலே வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது என்ன சுகம் கண்டாய் இன்று வரை தொடர்ந்து உனக்கே ஆசை ரதி அவள் மேலே வஞ்சி அவள் உன்னை எண்ணவில்லை என்றும் உனக்கே ஆசை மன்மதன் போலே வஞ்சி அவள் உன்னை எண்ணவில்லை என்றும் உனக்கே ஆசை மன்மதன் போலே வாசமெல்லாம் மலரிது வசந்தத்தை தேடுது மாதங்களை எண்ண 12 வரலாம் உனக்கே ஆசை மேலொன்று கூட்ட மாது தன்னை அறிய கண்ணிரண்டும் பொய்யே உனக்கே ஆசை உறவென்று நாட மாது தன்னை அறிய கண்ணிரண்டும் பொய்யே உனக்கே ஆசை உறவென்று நாட வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது வைகையில்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது ஏதேதோ ராகம் என்னாடும் இன்னைக்கு எம்எல்ஏ மேடம் 32 வார்டுக்கு பிஸ்லரி தண்ணி டேங்க் இது ஓப்பன் பண்ண வந்திருந்தாங்க. கூட பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஜெர்மன் சார் வந்திருந்தாரு. எல்லாரும் நாங்கள் எல்லாம் வரவேற்பு கொடுத்து நல்ல மாதிரியாக முடிச்சு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு 2 நாளைக்கு ஃப்ரீ தண்ணின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால இவங்கெல்லாம் என்னென்ன சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லுங்கம்மா. எல்லாம் ரோடு வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. லைட்டு இப்போ பிஸ்லரி தண்ணி செஞ்சிருக்கிறாங்க. இப்போதான் கேஜப்பா தெரியுது. கொஞ்சத்துக்கு கொஞ்சம்னா ஒரு அளவுக்கு தெரியுது. இவ்வளோ நாள் அது தெரில. யாரும் எப்படி நினைக்கிறாங்களோ நாங்கள் சந்தோஷமா நினைக்கிறோம். இன்னும் மேலே மேலே இது ரோடு ஆயிடுச்சு, ஊர் இம்ப்ரூவ் ஆகிக்குது. பசங்களுக்கு படிச்சுக்கிற பசங்க வெளியில போய் வேலை தேடாத இங்கே முடிஞ்ச வரைக்கும் கெடிச்சு காலையில ஒரு ஷிஃப்ட்டு மத்தியானம் ஒரு ஷிஃப்ட்டுன்னு வந்து வீட்டு சேர்ந்தாங்கன்னா போதும். காலையில குருவி காக்கா மாதிரி பறந்து போய் ராத்திரி வந்து அடுங்குறாங்க. என்னென்ன அடுக்குது நம்ம சொந்த ஊர்லன்னு நம்ம பசங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அது ஒன்று பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா காலத்துக்கும் அவங்க தான் எம்எல்ஏ. வணக்கம். இன்னைக்கு வார்டு நம்பர் 32ல் வாட்டர் பிளான்ட் ஓப்பன் ஆச்சு. அது எஸ்எஃப்சி ஸ்கீம். அது ரொம்ப நாளாக இன்ஸ்டால் பண்ணிட்டு ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது, கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம்னால. அதனால் இன்றைக்கி மேடம் கிட்ட நாங்கள் போய் எல்லாம் வார்டுலேருந்து நாங்கள்லாம் போய் சொன்ன தொட்டு இன்றைக்கி இமீடியட்டாக அதை ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்க கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லி நாங்கள் இமீடியட்டாக அதை இன்றைக்கி எம்எல்ஏ வந்து திறந்து வச்சாங்க. இங்கே வந்து நாங்கள் ஏரியா வார்டு நம்பர் 32 பாரதபுரம் அதில் வல்லக்குச்சியில் வந்து ஏரியா சென்டரில் இது இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஜனங்க வெளியே போய் தண்ணி அதெல்லாம் போய் குடிக்கிற தண்ணி வெளியே பிடிக்கக்கூடாதுன்ட்டு நம்ம இந்த ஏரியா உள்ளே நான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி இன்றைக்கி ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குஷி ஆகிக்கிறாங்க. எங்களுடைய சர்வீஸ் தான் எப்போவுமே நாங்கள் இந்த ஜனங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. அவங்க எங்களுக்கு ஓட் போட்டு எங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆனஸ்ட்டாக வேலை செய்யணும். அந்த மாதிரி ஆனஸ்ட்டாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச வேலையை நாங்கள் எங்கள் வார்டுக்கோ எல்லோரும் நாங்கள் செஞ்சுக்கிறோம்.
வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது வாசமில்லா மலரிது